என்னடா மோனே, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? என்னதையா சொல்றது, நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு நீ மட்டும் ஜாலியா வண்டி மேல உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிய, என்ன விஷயம்? டேய், வந்ததை வந்துட்டோம், கொஞ்ச நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோம்டா. சரி, நம்ம கிரகத்துல எல்லாம் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு. என்ன பெருசு, உனக்கு தெரியாதா? என்கிட்ட கேட்குற? உங்களை போல பெருசுலாம் கூட்டமா உட்காந்துக்கிட்டு பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் பிடிச்சிருக்கான்னு கேட்பீங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் கல்யாணம், அவ்வளோதான். நம்ம கிரகத்துல அப்படிதானே, ஆனா பூமியில் அப்படி கிடையாதுடா. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இதையே ஒரு பெரிய வேலையா பண்ணுவானுங்க. வா, உனக்கு காட்டுறேன் கல்யாணம் எப்படி நடக்கும்னு. வா வா, என் கூட வா. யோ பெருசே, உன்னோட தொல்லையா போச்சியா? பேசிட்டு இருக்கும் போதே பறந்து போயிடுற. எங்கயா கல்யாணம் நடக்குது? அவனே, கல்யாணங்கிறது டக்குன்னு நடக்காதுடா. இங்க இனிமே தான் நடக்க போகுது, பாரு கூத்த. ஏமா கலவி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு சொன்னேன். பவுடர் அடிச்சிட்டு நல்ல துணி போட்டுட்டு கிளம்பி நிக்கலாம்ல. கிளம்புமா. மா சும்மா இருமா, நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையாமா? எவ்வளவு சொன்னாலும் பிரபு தான் கேட்க மாட்டானா, நீ வேற. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லம்மா. ஏமா, டாக்டர் தம்பி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் நீ ஏமா போட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? கிளம்புமா. இவன் மாயா எங்க போனா? மாயா, மாயா கொஞ்சம் சீக்கிரம் வாயா. சொல்லுங்க ஆண்டி, கலை கிளம்பிட்டாளா? என்ன பண்றா? எங்கம்மா அவ? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாமா. அங்க பாரு, சும்மாவே நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் போயிட்டு எடுத்து சொல்லி கிளம்ப சொல்லுமா. ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், விடுங்க ஆண்டி. மாயா கொஞ்சம் கூடவே இருமா, நான் பக்கத்துல போயிட்டு சந்திராவையும் சாந்தியும் கூட்டிட்டு வந்துடுறோமா. கலை, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பாத்துக்கலாம்ப்பா. அவங்க வர நேரத்துல இப்படி ட்ரெஸ் கூட மாத்தாம நின்னா எப்படிப்பா? வா, ட்ரெஸ் ஆவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னத்த மாத்துறது மாயா? உனக்கு தெரியாதா? என்கிட்ட நல்ல ட்ரெஸ் ஒண்ணு கூட கிடையாதுப்பா. எனக்கெல்லாம் கல்யாணம் ரொம்ப அவசியமா சொல்லு. நான் கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூடவே இருந்துக்கிறேன். எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த பிரபு கேட்கவே மாட்டான். பாரு, அவங்க வீட்டுல சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரான். என்ன பெருசே, ட்ரெஸ் இல்லைன்னு இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நம்ம கிரகத்துல எல்லாரும் ஒரே கலர்ல தானே இருப்போம், எதை வச்சு அந்த கலர்ல மாத்துனீங்க? அது பெரிய கலராம அவனே. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் கருப்பு கலர்ல தான் இருந்தாங்க. நைட்ல தெரிய மாட்டோன்னு இப்படி பச்சை கலர்ல மாத்தி வச்சிருக்கானுங்கடா. டேய், அங்க பாடுறா, யாரோ புதுசா வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு கவனி. ஏமா கலை, உங்க அம்மா ஒத்தையா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு, நீயும் இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்க. ட்ரெஸ் ஆவது மாத்துமா, வர நேரத்துல இப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னக்கா ரெண்டு பேரும் ஆணி அடிச்சாப்புல ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காளுங்க. ஏண்டி, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுமா? போ மாயா, அழைச்சிட்டு போ. கலை வாப்பா, என்கிட்ட ஒரு சாரி இருக்கு, அது வேணா பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணுப்பா. வாப்பா. அக்கா, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வைக்க சொல்லுமா, வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எங்க போனானுங்க இந்த பையலுங்க? டேய் கிஷோரே, ஹரிஷே, டேய் கிஷோரே, வாடாங்க. அம்மா, என்னம்மா இங்கதாம்மா நின்றுட்டு இருக்கேன்? என்னம்மா, ஏமா எப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டா, கலையக்கா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எவ்வளவு வேலை இருக்கும், நீங்க கூட விளையாட போயிட்டீங்க. டேய், இந்த சேர்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போடுங்கடா வரவங்களுக்கு. அப்புறம் பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு ஒரு 10 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வாங்கடா, சீக்கிரம் போங்கடா. அடே, கவலையை விடுங்க ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். கலையக்காவுக்கு நாங்க செய்யாம யாரு செய்வா? டே வாங்கடா. டேய் டேய், தூக்கு தூக்கு தூக்கு. அப்படியே இங்க ஒரு 3 போடுறா, அப்படியே எடுத்து அங்க ஒரு 3 போடு, சீக்கிரம் வா 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 வா. ஓகேவா ஆண்டி? மா ஓகே தானே, அப்புறம் அதை மாத்து இதை மாத்துன்னு சொல்லக்கூடாது. சரி, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். டேய் வாங்கடா, வேகமா வந்துட போறாங்க. ஹரிஷம்மா, ஹரிஷம்மா, இன்னைக்கு கலையக்கா பொண்ணு பார்க்க வராங்களாமே. யார் அந்த டாக்டர் அங்கிள் தானே வராங்க? எங்க கலையக்கா? ஆளையே காணோம். ஓ, கலையக்கா அங்க இருக்காங்களா? அது வந்துடுறேன். என்ன கலையக்கா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்கீங்க? நல்லா மேக்கப் போட்டு ஜம்முன்னு கிளம்ப வேணாமா? மயக்கா, நீங்களாவது சொல்ல வேணாமா? பாருங்க எப்படி டல்லா இருக்காங்க. நான் சொல்லிட்டேன்பா, மேக்கப்லாம் வேணாம்னு சொல்றா. எவ்வளவு நேரமா நானும் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவள் ட்ரெஸ் கூட மாத்த மாட்டா, அப்படியே உட்கார்ந்திருக்கா பாருங்க. நீங்களாவது சொல்லுங்க. ஏண்டி மாயா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு சின்ன பசங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க. பேசாம உட்காருப்பா, எனக்கு தலைய வலிக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரம். என்ன பெருசு, இது ஏதோ புது கதையா இருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து ஏதோ மேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அப்படின்னு என்ன பெருசு, மேக்கப் பண்ணிக்கிட்டா எப்படி இருப்பாங்க? அவனே, மேக்கப்னா ஒன்றும் இல்லடா, நல்லா இருக்கிற மூஞ்ச க்ரீம் அது இதுன்னு தடவி நம்ம மூஞ்சி போல மாத்திடுவானுங்கடா, அதான்டா மேக்கப்பு. டேய், அங்க பாரு, புதுசா ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான். என்னன்னு கவனி. ஹாய் ஆண்டி, ஹாய் குட்டீஸ். ஆமா, கலை எங்க? ஓ, இங்க இருக்காங்களா? கலை, என்ன கிளம்பாம இப்படியே உட்காந்துருக்க? வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்கப்பா, அம்மா அப்பா தம்பி எல்லாரும் வராங்க. நான் தான் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா. இங்க பாரு, நான் சாரி அப்புறம் ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணியிருக்கு, உனக்கு ஒரு தோடு வாங்கினப்பா. இதெல்லாம் போட்டுட்டு நீ ரெடி ஆயிடு, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கலை வாங்கிக்க. எதுக்கு பிரபு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஒரு 1 இயர் கழிச்சு பாத்துக்கலாம்னு. பிரபு, நீங்க இப்படிலாம் பண்றது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? உனக்கு யாரு வாங்கி கொடுப்பா? அப்புறம் நான் தானே வாங்கி கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கப்பா. எவ்வளவு நேரம் தானே அப்படியே வச்சுட்டே நிக்கிறது? சொல்லு மாயா, வாங்கிக்க சொல்லு. வாங்கிக்க கலை. அட, இவ இப்படிதான் டாக்டர், நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் உள்ள ரெடி பண்ணிடுறேன். நீங்க போயிட்டு அப்பா அம்மா கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க.
மயா சூப்பரா ரெடி பண்றீங்க. அம்மா பார்த்தோன்னே அசந்துடணும். கலை மேக்கப் இல்லைனாலும் அழகுதான், இருந்தாலும் அம்மா காட்டிக்க மாட்டாங்க. அம்மா ஏதாவது சுள்ளுன்னு பேசுவாங்க. நீ எதுவும் மைண்ட் பண்ணாத கலை. கொஞ்சம் பொறுமையா இரு. இது முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடியாவப்பா. என்ன பெருசே, பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானப்பா. அவனே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறானே. பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு நல்ல பையன் தான்ப்பா கிடைச்சிருக்கான். பையன் நல்ல பையன்தான், ஆனா அவங்க அம்மாவை நீ இன்னும் பார்க்கலையே. பாரு, பார்க்க தானே போற. கலையக்கா சரி செமையா இருக்குக்கா. டாக்டர் அங்கிள் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. மயக்கா நீங்க கலையக்கா ரெடி பண்ணுங்க. வெறும் சாரி மட்டும் கட்டா நல்லாவா இருக்கும்? மேக்கப் போட வேணாமா? எல்சா உங்ககிட்ட ஒரு மேக்கப் செட் இருக்குல்ல, அது எடுத்து வந்துடலாம். வாப்பா சீக்கிரம் போவோம். அக்கா பாத்தீங்களா இந்த வாண்டுங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு? சாரி கட்டி மேக்கப் போட்டாதான் சூப்பரா இருக்குமா. அவளுங்களே மேக்கப் செட்ல வர வச்சிருப்பாளுங்க. ஏய் மாயா, நீ அவளை கிளப்பி விடு. அவளுங்க வந்து மேக்கப் போட்டு விடுவாளுங்கப்பா. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். கலை வாப்பா போயிட்டு கிளம்பலாம். ஆஹா, பொண்ணு ரெடி ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்க பாருங்க. யாரு நம்ம கலையா? அடி இவ்வளவு அழகா எங்கடி மறைச்சு வச்சிருந்த? கலை சூப்பரா இருக்குடி, செமையா இருக்கு. சரி, மாப்பிள்ள சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காரு. சரி இப்படி வா, வெளிச்சத்துல வந்து நில்லு கொஞ்சம். சந்திரக்கா கழுத்துல முட்டையா இருக்கு பாருங்களேன். இந்த பியூட்டி பார்லர்ல செட்டு நகை இருக்குல்லக்கா, அது போட்டா நல்லா இருக்கும்க்கா. நம்ம ஊருக்குள்ள ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காக்கா, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. தலையக்கா செமையா ரெடி ஆயிட்டாங்களே. ஏய் எல்சா எங்கடி அது? ஓபன் பண்ணு. டன் டடே, இங்க பாருங்க. இதுல ஐ ஷேடோ இருக்கு, காம்பேக்ட் பவுடர் இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு, எல்லாமே இருக்குக்கா. இப்ப பாருங்களேன் உங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணி விட போறோம்னு. செமையா அடிங்க அக்கா. உங்க கலருக்குலாம் பவுடரே அடிக்க வேணாம், இருந்தாலும் ஒரு ஃபிஷ் வேணும்ல, அதனால தான் அடிக்கிறேன். செமையா அங்க பாருங்க எப்படி க்ளோ ஆகுதுன்னு. அடுத்து ஐ ஷேடோ என்ன கலர்ல போடலாம்? அந்த சாரிக்கு மேட்சா அந்த டார்க் ப்ளூவே போட்டுருவோமா? ஓகே சூப்பர்க்கா, செமையா இருக்குக்கா. அடுத்து லிப்ஸ்டிக் என்ன கலர்ல போடலாம்? லிப்ஸ்டிக் டார்க் ரெட் போட்டாதானே நல்லா இருக்கும். ஆமா மலை, நல்ல டார்க் ரெட் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு விடுப்பா. அக்கா செமையா இருக்கீங்க, ஏஞ்சல் போல இருக்கீங்கக்கா. ஏய் மலை, என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே, உண்மையை சொல்லு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியல. கண்ணாடி ஏதாவது இருந்தா காட்டுங்கப்பா. அட என்னக்கா நீங்க, அப்ப எங்களை நீங்க நம்பவே இல்லையா? இங்க பாருங்கக்கா, உங்க முன்னாடி யாரோ ஒரு ஏஞ்சல் நிக்கிறாங்க. ஆஹா, வாவ், சூப்பரா பண்ணிருக்கீங்கப்பா. எங்கப்பா கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? சூப்பர் சூப்பர், தேங்க் யூ. ஆண்டுங்களா, பரவாயில்லையே, நல்லதா பண்ணி விட்டுருக்காளுங்க. இங்க வந்து பாருங்கக்கா கலைய. என் பொண்ணா இது? என் கண்ணே பற்றும் போல. ஏமா ஒரு திஷ்டி போட்டு வச்சு விடலாமா? அட விடுங்க ஆண்டி, அதெல்லாம் வைக்க வேணாம். வேணா நீங்க சாயந்தரம் திஷ்டி சுத்தி போட்டுங்க. அட யாருப்பா அந்த புது பொண்ணு? கிளம்ப மாட்டேன்னு ஊருக்கு முன்னாடி கிளம்பி நின்றுட்டு இருக்கவ. இங்க பாரு, புது பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கலை, இப்ப நம்ம கலையை பார்த்து யாரு பிடிக்கலன்னு சொல்லுவா? அப்படி பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? மகாலட்சுமி போல இருக்கடி, நல்லா இருக்கலை. மாயா, கலையை அழைச்சிட்டு போய் உள்ள உட்கார வைமா. வெயில்ல நின்றுட்டு இருந்தா வேர்த்து திரும்ப மேக்கப்லாம் கலைஞ்சிடும். உள்ள அழைச்சு கொண்டு உட்கார வைமா. ஏமா புது பொண்ணு வாமா, வெயில்ல நின்ன கருத்துடுவியா, உள்ள வந்து உட்காருவியா, வாமா. ஏய் மாயா, ரொம்ப கலாய்க்காதடி. யோ பெருசு, இதுதான் மேக்கப்பா? என்னையா மேஜிக் பண்ணி இப்படி அழகாக்கி விட்டாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணையா அது? நீ தான் மேக்கப்லாம் போட்டா நம்ம மூஞ்சி போல வரும்னு சொன்ன. அட ஆமாண்டா மோனே, அதை பார்க்கறதுக்கு நம்மளை போல அழகா தானே இருக்கு. அதான் சொன்னேன், மேக்கப் போட்டா அழகாயிடும்னு. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ கொழுப்பாவாதியா? ஏயா உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பார்த்துருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன். நீ எங்க இப்படி வெறுங்கலத்தோட நிக்கிற? வரவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு செயின் எடுத்து போட்டுக்க. இந்த வாடகை செயின் தான், அப்புறமா கொடுத்துக்கலாம். எடுத்துங்க, ஆளுக்கு ஒன்று எடுத்து போட்டுருங்க. ஏய் வாழுங்களா, எல்லாரும் எழுந்துறீங்க, வண்டி சத்தம் கேட்குது. வராங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எழுந்திரிச்சு வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடு நல்லா அமைப்பா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டை. அட என்ன உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்? பேசாம உட்காருங்க. வந்ததும் உனக்கான அரசியல்வாதி ஆட்டம். அட என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இது போல வீட்டெல்லாம் இப்ப எங்கம்மா பார்க்க முடியுது? நாங்க வளர்ந்ததெல்லாம் இது போல வீட்டுல தான். அம்மா வாங்கம்மா. அண்ணே வாங்கண்ணே, நான் தானே கலையோட